கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா 19:41. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார். அந்த பட்டணம் சமாதானம் இல்லாமல் நிறைந்திருக்கிறதை பார்த்து சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை, தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை, காலத்தை அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து அழுகிறார். அப்படியாக ஒரு சீப்பு கம்பெனி சில பேருக்கு என்ட்ரி பண்ணாங்க. அதில் 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் ஈக்குவலாக மார்க் வாங்கியிருக்காங்க. 3 பேரும் எப்படி நம்ம ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணோம். இந்த 3 பேரும் சேமாக மார்க் வாங்கியிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு சில சீப்புகளை கொடுத்து எதிர்க்கிற புத்த மடாலயத்துக்கு போயிட்டு வாங்கன்னு ஒருத்தராக அனுப்புகிறாங்க. ஒரு நபர்கிட்ட ஒரு 50 சீப்பு கொடுத்து இதை போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். அவர் போகிறாரு. போனால் புத்த மடாலயத்தில் யார் சீப்பு வாங்குவாங்க? எல்லாருமே தலை மொட்டை அடிச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் சுற்றி கித்தி பார்த்துட்டு அந்த மடாதிபதிக்கிட்ட போய், ஐயா, நீங்கள் தலை வாடுறதுக்கு தான் சீப்பை பயன்படுத்தலை, ஆனால் முதுகு சொரியறதுக்காக இந்த சீப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 5 சீப்பு வாங்கிட்டாங்க. அடுத்த நபர்கிட்ட ஒரு 50 சீப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் போய் என்ன செய்கிறாரு, சுற்றிக்கித்தையும் பார்த்துட்டு அதே மாதிரி சேல்ஸ் ஆகலை. அப்போ அந்த மடாதிபதிக்கிட்ட சொல்லி, ஐயா, நீங்கள் தான் தலை வாரல, இங்கே தியானத்துக்கு வருகிற மக்கள்லாம் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு இந்த சீப்பை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 சீப்பை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். 3வது ஒரு நபர்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு 100 சீப்பை கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இடங்களிலும் புத்தருடைய பொன்மொழிகள் எழுதியிருக்குது. அதை பார்த்துட்டு அந்த மடாதிபதிகிட்ட சொல்கிறாரு, சுவாமி, நீங்கள் இப்படி பொன்மொழிகள் இங்கே எழுதி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு பொன்மொழிகளையும் இந்த சீப்பில் ஒரு மேல் இடத்துல வெற்றி இடம் இருக்குது பார்த்தீங்களா, சீப்பில், அதில் ஒரு பொன்மொழிகளை எடுத்து எழுதி வருகிற தியானம் பண்ண வருகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அது நிறைய பேர் வீட்டில் போய் தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மடாதிபதி 1000 சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த 3 பேரில் தனக்கு கிடைத்த வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை இந்த 3வது நபர் பயன்படுத்தி கொண்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எறும்பு தனக்கு கிடைத்த காலத்தில், அது கோடை காலத்தில் அந்த உணவுகளை அதை சேர்த்து வைக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு சோதனை காலம், மழை காலம் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தான் 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தாவீது பயன்படுத்தி கொண்டார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த இடத்துல கோலியாத் தினந்தோறும் அந்த இராணுவத்தை நிந்தித்து பயமுறுத்தி கொண்டிருந்தான். பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை இழக்க வைக்கிறது. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். யாருமே போக முடியல, எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாவீது வந்தான். இந்த கோலியாத் எம்மாத்திரம், நான் ஒரு சமயம் கரடியும் ஒரு சமயம் சிங்கத்தையும் கொன்று போட்டவன், இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன், நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்க எல்லா ஜனங்களை அறியும்படி கர்த்தர் அவன் மூலமாக அனுக்கிரகம் செய்தார். அவன் மூலமாக இஸ்ரவேலிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அங்கே இருந்த இராணுவ வீரர்களால் முடியல, அங்கே இருந்த தளபதி சவுலால் முடியல, இராணுவ தலைவன், நாட்டுக்கு தலைவன், அவனால் முடியல, அந்த இராணுவ சிப்பாய்களால் முடியல. ஆனால் ஒரு சிறு பையன் அபிஷேகம் பெற்ற தாவீதினால்
கோலியாத்தை வீழ்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நமக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோமா? காலத்தையும் நேரத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அநேகர் வியாதியோடு, பலவீனத்தோடு, இருமல், சளி, ஜுரத்தோடு இருக்காங்க. எல்லாத்திலேருந்து விடுதலை தாரும். கிடைத்த நாட்களையும் நேரங்களையும் பயன்படுத்தி கொள்ள, பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.